கண்ணன் என்கிற ஒருவன் தோன்றாமல் போயிருந்தால் நம் நாட்டில் இத்தனை கலைகள் பிறந்திருக்குமா என்பது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான். பல உறவு சார்ந்த கலைகளும் உணர்வு சார்ந்த கலைகளும் கண்ணனை சுற்றிதான் அமைந்திருக்கிறது என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை. பாரதி பாடுகிறார், வானமழை நீ எனக்கு வண்ணமயில் நான் உனக்கு, பானமடி நீ எனக்கு பாண்டமடி நான் உனக்கு, ஞானவொளி வீசுதடி நங்கை நின்றன் சோதிமுகம், ஊனமறு நல்லழகே ஊறு சுவையே கண்ணம்மா. சாதாரண மனிதனான பாரதியே கண்ணனின் மீது இவ்வளவு பக்தியும் வாஞ்சையும் கொண்டிருக்கும் பொழுது அன்பிற்கே பெயர் போன ராதை கண்ணனின் மீது எவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டிருப்பாள் என்பதை மிக சுருக்கமாக பாடுகின்ற பாடல்தான் ராதா சமேதா கிருஷ்ணா. இதன் ராகம் மிஸ்ரயாமன், தாளம் ஆதி. பக்தியும் கலையும் ஒன்றிணையும் இந்த ஒரு அழகிய நடன காட்சியை அனைவரும் கண்டு ரசித்து எங்கள் மாணவிகளையும் ஊக்குவிக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். राधा समेत कृष्ण, राधा समेत कृष्ण, कृष्ण 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 राधा समेत कृष्ण, राधा समेत कृष्ण, राधा समेत कृष्ण, कृष्ण राधा समेत कृष्ण, कृष्ण राधा समेत कृष्ण, राधा समेत कृष्ण, राधा समेत कृष्ण। नंदकुमार नंदकुमार नवनीत चोरा, नंदकुमार नवनीत चोरा, नंदकुमार नवनीत चोरा, नंदकुमार नवनीत चोरा,
गोपी मनोहर गोपी मनोहर गोकुल वासा गोपी मनोहर गोकुल वासा शोभित मुरली गान विलासा शोभित मुरली गान विलासा सुंदर मन्मथ कोटि प्रकाश सुंदर मन्मथ कोटि प्रकाश राधा समेत कृष्ण 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 कृष्ण राधा समेत कृष्ण कृष्ण राधा समेत कृष्ण समेत कृष्ण समेत कृष्ण 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 எவ்வளவு அழகாக ஆடுகிறார்கள் நம் குழந்தைகள். உண்மையிலேயே இவர்கள் குழந்தைகளாக அல்ல, ஒரு சிறுவயது கழுகுகள் போல்தான் என் கண்ணிற்கு காட்சியளிக்கிறார்கள். நான் ஏன் கழுகு என்று சொன்னேன் தெரியுமா? நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? மழைக்காலத்தில் கார்மேகங்கள் வானெங்கும் சூழ்ந்து பகலிலும் இருள் பூசிய நேரத்தில் எல்லா பறவைகளும் தங்கள் கூட்டை நோக்கி தஞ்சம் புகுந்து கொண்டும் பறந்து கொண்டும் இருக்கும் பொழுது இந்த பருந்து மட்டும் வானத்தில் பறந்து கொண்டே இருக்கும். பருந்தின் அளவிற்கு வலிமை இல்லாத இந்த பறவைகள் தங்கள் கூட்டில் அமர்ந்து கொண்டு அபாயம் நிறைந்த அந்த ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கும் பருந்தினை அச்சத்துடனும் ஆச்சரியத்துடனும் அண்ணாந்து பார்த்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் தன் எல்லையை விரித்து எந்த நேரத்திலும் ராட்சத மழையை உமிழ வல்ல அந்த ராட்சச மேகங்களை நோக்கி மேலே மேலே பறந்து சென்று கொண்டிருக்கும் அந்த பருந்துக்கு மட்டும்தான் தெரியும் மேகங்களுக்கு மேலே மழைப்பொழிவே இல்லை என்று. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுகின்ற செயற்கை நுண்ணறிவு எல்லா துறைகளிலும் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் கைவசம் ஒரு கலை இருப்பது என்பது நமக்கு ஒரு கேடயம் போன்றது. ஒரு தாய் கழுகு தன் குஞ்சுகளுக்கான இடம் தன்னுடைய கூடு அல்ல என்றும் அந்த வானம்தான் அவர்களுக்கு நிரந்தரம் என்பதை புரிய வைப்பதற்காக தன் கூட்டிலுள்ள மென்மையான பொருட்களை அகற்றியும் புற்களை விலக்கியும் தன் குஞ்சுகளை தன் கூட்டிலிருந்து எரிந்தும் அவைகளை வானத்தில் பறக்க வற்புறுத்தும். ஏனென்றால் ஆகாயம்தான் அவைகளுக்கான அங்கீகாரம். எங்களுடைய ஆசிரியரின் முயற்சியும் பயிற்சியும் அவ்வாறே அமைந்தவை. அவர்களின் இந்த செயலை பாராட்டும் விதமாகவும் நம் குழந்தைகளின் இந்த மேடை அனுபவத்தை ஊக்குவிக்கும் விதமாகவும் உங்களுடைய கரகோஷங்கள் எப்பொழுதும் பலமாகவே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.